தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை. தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள். ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது 16வது படைப்பு. ரோசாப்பு துரை வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர், தொழிற்சங்கவாதி, அரசியல்வாதி, இதழாசிரியர், சமூக போராளி ஆகிய இவையே இவரது முக்கிய சிறப்புகளாகும். 1887ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாளன்று கேரள மாநிலத்தில் ஆலப்புழாவுக்கு அருகில் செங்கனூர் என்ற ஊரில் பிறந்தார். பெற்றோர்களின் பெயர்கள் சி.ஐ. ஜோசப், சாரம்மா ஆகியோர் ஆவர். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஜார்ஜ் ஜோசப் என்பதாகும். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் முதுகலை பட்டமும் 1909ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். இதே ஆண்டு மதுரைக்கு வந்த ஜார்ஜ் ஜோசப் ஆலை தொழிலாளர்களுக்காக போராடினார். தொழிலாளர்களின் தலைவர் பி. வரதராஜலு உள்ளிட்டோர் மீது ஆங்கிலேய அரசு தொடர்ந்திருந்த வழக்குகளை எதிர்த்து இலவசமாகவே வாதாடினார். இந்தியாவில் ஆரம்பகால தொழிற்சங்கங்களின் ஒன்றான மில்கள் தொழிலாளர்கள் சங்கத்தினை மதுரையில் நிறுவினார். சூசன்னா என்பவரை மணமுடித்தார். சென்னையிலும் மதுரையிலும் வழக்கறிஞர் பணியினை மேற்கொண்டிருந்த ஜார்ஜ் ஜோசப் 1910ஆம் ஆண்டு மதுரையில் குடியமர்ந்தார். ஜார்ஜ் ஜோசப் மிக அழகானவராகவும் சிவந்த நிற உடல் அமைப்பை கொண்டவராகவும் எப்போதும் சிரித்த முகத்துடனேயே காணப்பட்டார். தான் அணியும் நீதிமன்ற சட்டையில் ரோசாப்பூவினை பதிந்து வைத்திருப்பார். தன்னை தேடி வந்த துணை நீதிபதி பதவியையும் உதறிவிட்டு மதுரையில் வழக்கறிஞர் பணியினை மேற்கொண்டார் ஜார்ஜ் ஜோசப். மலைக்கல்லர், மறவர் சமூக மக்களுக்கு எதிராக ஆங்கிலேய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் குற்ற பரம்பரை சட்டமாகும். இச்சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராடினார் ஜார்ஜ் ஜோசப். 1916இல் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கத்தில் இணைந்து போராடினார். தலித்துகளின் உரிமைகளுக்காக போராட்டங்களையும் நடத்தினார். இவரே இப்போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியாரை வைக்கம் போராட்டத்தில் பங்கெடுக்க செய்தவரும் ஜார்ஜ் ஜோசப் தான். இவரின் கொள்கை பிடிப்பே மெச்சிய அன்னி பெசன்ட் அம்மையார் சுயாட்சி மாநாட்டுக்கு இங்கிலாந்துக்கு தனது குழுவோடு இணைத்து அனுப்பி வைத்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான அஞ்சலி கூட்டத்தில் இவர் பங்கேற்ற போதுதான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட எண்ணம் உருவானது. 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம், ஆள் தூக்கி சட்டம் இவைகளை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களில் காந்தியடிகள், வ.உ.சி., ராஜாஜி ஆகிய இவர்களுடன் இணைந்து தனது மனைவியோடு பங்கேற்றார் ஜார்ஜ் ஜோசப். இப்போராட்டங்களில் கலந்து கொண்ட பின் ராஜாஜியின் உதவியுடன் காந்தியடிகளை சந்தித்து பழகும் வாய்ப்பு கிட்டியது. ரவுலட் சட்டம், ஆள் தூக்கி சட்டம் ஆகிய இரண்டையும் எதிர்த்து மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி அக்கூட்டத்தில் காந்தியையும் பேச வைத்தார் ஜார்ஜ் ஜோசப். 1920ஆம் ஆண்டு குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மதுரை மாவட்டம் பெருங்காநல்லூர் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இவர்கள் மீது ஆங்கிலேய அரசு நடத்திய துப்பாக்கி சூட்டில் 17 பேர் வீர மரணம் அடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் வெற்றியினையும் பெற்றுத்தந்தார். மலைக்கல்லர் இன மக்களும் மறவர்குல மக்களும் ஜார்ஜ் ஜோசப்பை செல்லமாகவும் பாசத்துடனும் ரோசாப்பு துரை என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். மதுரை மக்களின் மனங்களிலும் நீங்கா இடம் பெற்றிருந்தார் ரோசாப்பு துரை. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கல்கத்தாவில் தொடங்கினார். அதே வேளையில் இப்போராட்டத்தை தனது தலைமையில் மதுரையில் முன்னின்று நடத்தினார் ரோசாப்பு துரை. காந்தியின் மீது மிகுந்த பக்தியும் மரியாதையும் உருவாகவே இவரும் இவரது மனைவி சூசன்னாவும் கதர் ஆடைகளையே அணிந்து கொண்டு காந்தியின் சபர்மதி ஆசிரம பணிகளை கவனித்து வந்தனர். இந்த ஆசிரமத்தில்தான் மோதிலால் நேருவையும் ஜவஹர்லால் நேருவையும் இவ்விருவரும் சந்தித்தனர். ரோசாப்பு துரை இவரது மனைவி சூசன்னா ஆகியோரின் பேச்சாற்றலையும் அபார திறமைகளையும் கண்ட மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் பெரிதும் மெச்சினர். இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகைக்கு ரோசாப்பு துரையை ஆசிரியராகவும் நியமித்தனர். அதேபோல காந்தியடிகளும் ரோசாப்பு துரையை யங் இந்தியா பத்திரிகைக்கும் ஆசிரியராக்கினார்.
வைஸ்ராய் ரீடிங் என்பவரை பற்றி இண்டிபெண்டன்ட் பத்திரிகையின் தலையங்கத்தில் விமர்சன கட்டுரையினை எழுதியதால் ரோசாப்புதுரையும் இவரது மனைவி சூசன்னாவும் இவர்களுடன் மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டனர். தலையங்கத்தில் எழுதியது தவறு என மன்னிப்பு கேட்கச் சொல்லி ஆங்கிலேய அரசு ரோசாப்புதுரையை நிர்பந்தம் செய்தது. மன்னிப்பு கேட்க மாட்டேன் என மறுத்தார் ரோசாப்புதுரை. யங் இந்தியா இதழில் ரோசாப்புதுரை எழுதிய சுதந்திர போராட்ட கட்டுரைகளுக்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டார். 1923ஆம் ஆண்டு ரோசாப்புதுரையும் இவரது மனைவி சூசன்னாவும் ஆக்ரா சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டனர். சென்னை சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின் மதுரைக்கு வந்து பழையபடி வழக்கறிஞர் பணியினை மேற்கொண்டார் ரோசாப்புதுரை. வைக்கம் போராட்டம் 30/3/1924 முதல் 23/11/1925 வரை 20 மாதங்கள் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் கலந்து கொண்டார் ரோசாப்புதுரை. கிறிஸ்துவனான நீ வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வது நல்லதல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கடிதம் மூலமாக காந்தியடிகள் ரோசாப்புதுரைக்கு தெரியப்படுத்தினார். காந்தி அவர்கள் இரட்டை நிலைப்பாடு மனம் கொண்டவர் என ரோசாப்புதுரை மனதில் நினைத்து கொண்டார். இருப்பினும் எந்த சூழ்நிலையிலும் வெளிக்காட்டி கொள்ளாதவராகவே இருந்தார். 1924 மற்றும் 1925ஆம் ஆண்டுகளில் காந்தி மதுரைக்கு வந்தபோது ரோசாப்புதுரையின் வீட்டில்தான் தங்கினார். அந்த காலகட்டத்தில் பகவத்கீதை கோஷ்டி எனவும் பகுத்தறிவு கோஷ்டி எனவும் இரு கோஷ்டிகளாக இருந்தபோது நாட்டு மக்களின் தேவைக்கு ஏற்ப தேவைப்படும் கோஷ்டியோடு சேர்ந்து போராட்டங்களை நடத்தினார் ரோசாப்புதுரை. 1930ஆம் ஆண்டு ராஜன் என்பவரின் தலைமையில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்தில் உள்ள வேதரத்னம் பிள்ளை என்பவரின் வீட்டு வரை உப்பு சத்தியாகிரக நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ரோசாப்புதுரையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த காலகட்டத்தில்தான் ரோசாப்புதுரையின் வீட்டுக்கு வந்த காந்தியடிகள் தனது மேலாடையை துறந்தார். இந்த நிகழ்வு காலத்தால் அழியாத வரலாற்று நிகழ்வு. 1937ஆம் ஆண்டு மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரானார் ரோசாப்புதுரை. ரோசாப்புதுரை அவர்கள் சிறுநீரக நோய் பிரச்சனையின் காரணமாக மதுரை அமெரிக்கன் மிஷன் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவம் பலனளிக்காமல் 1938ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் நாளன்று மரணமடைந்தார். இவரது கல்லறை தற்போதைய கீரைத்துறை மூலக்கரை மயானம் அருகே உள்ளது. ரோசாப்புதுரைக்கு மதுரையில் யானைக்கல் பகுதியில் மார்பளவு சிலை நிறுவப்பட்டு முன்பு அமைச்சராக இருந்த கக்கனவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மறைக்கப்பட்ட தலைவர்கள் பலரைப் போல மதுரை வைத்தியநாத ஐயரின் வரிசையில் ரோசாப்புதுரை என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் ஜோசப்பும் ஒருவர் என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. கேரள நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் பயணித்து மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரரான ரோசாப்புதுரையின் புகழ் இனியாவது துளிரட்டும். நன்றி நண்பர்களே. மற்றுமொரு படைப்போடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம்.